அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, நிறைய பணம் வேண்டுமா உங்களுக்கு? நீண்ட ஆயுள் வேண்டுமா? நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா? இந்த ஆடியோவில் நான் சொல்லியுள்ள இந்த ரகசிய சூட்சமத்தை சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் செய்ய முயற்சி செய்யுங்கள். நல்லதே நடக்கும். அன்பான ஆன்மீக சொந்தங்களே, பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். சங்கடகர சதுர்த்தி நன்னாள். இந்த சூட்சமத்தை சங்கடகர சதுர்த்தி என்று வருகின்றதோ அன்று செய்ய முயற்சி செய்யுங்கள். சங்கடகர சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, இந்த நாட்களில் இந்த சூட்சமத்தை செய்யணும். 3 சூட்சமம் சொல்ல போகிறேன். முதல் சூட்சமம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படம் அல்லது விநாயகர் சிலைக்கு வன்னி மர இலைகளால் அர்ச்சனை செய்தால், சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் வன்னி மர இலைகளால் அர்ச்சனை செய்தால் நான் சொன்ன 3 நன்மைகளும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும். இரண்டாவது சூட்சமம், அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க வன்னி மரத்தை 9 முறை வலம் வந்து வழிபாடு செய்தால் நான் சொன்ன 3 நன்மைகளும் கிடைக்கும். எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வன்னி மரத்தை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். மூன்றாவது சூட்சமம், வன்னி மரத்தடி இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் எங்கே இருக்காருன்னு தேடி பாருங்க. அந்த விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் வழிபாடு செய்தால் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சூட்சமே வன்னி மரத்தை அடிப்படையாக கொண்ட சூட்சம். மொத்தம் 3 சூட்சமம். ஒன்று, வன்னி இலைகளை கொண்டு நீங்கள் அன்று வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். இரண்டாவதாக, வன்னி மரத்தை 9 முறை வலம் வந்து வணங்குங்கள். மூன்றாவதாக, வன்னி மரத்தடி இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த சூட்சமத்தை செய்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், நிறைய பணம் சேரும், யோகம் ஏற்படும். வாய்ப்பு இருக்கும் போல இந்த சூட்சமத்தை செய்யணும். ஒரு தடவை செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. ஆன்மீகம் என்பதே தொடர் முயற்சி என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சித்திரை மாதத்தின் குபேர வசிய பயிற்சி தினமும் 11 ரூபாய் கட்டணத்தில் கற்றுக்கொள்ள, மேலும் வீட்டில் எந்த பொருளை எந்த திசையில் வைக்க வேண்டும், எந்த மூலையில் வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள 60 வாஸ்து குறிப்புகள் பயிற்சி தமிழ் புத்தாண்டு முதல் தொடங்கப்படுகின்றது. இந்த பயிற்சி பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள பணவசிய தவம் 48 நாட்கள், இதை பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.